வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங் செஷன்ஸ் அண்ட் மெமரி டே 3. இன்றைக்கி இது சம்மரி போட்காஸ்ட் கேட்கணும்னா இதில் போய் கேளுங்க. ஓகே, மெட்டீரியல்ஸ்லாம் அதில் இருக்குது, மெயிலில் அனுப்பியிருப்பாங்க, அதை பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3A டாஸ்கில் 3A நம்ம பண்ண போகிறோம். ஏஜென்ட் செஷன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேகிள் நோட் புக் எடிட்டருக்கு நம்ம போயாச்சு. ஓகே, லோட் ஆகிட்டுருக்கு. ரீலோட் பண்ணுவோம். ஓகே, இங்கே மெமரி மேனேஜ்மெண்ட் பார்ட் 1 செஷன்ஸ். இதில் என்னென்ன கற்றுக்க போகிறோம்னா வாட் செஷன்ஸாக, செஷன்னா என்ன, எப்படி ஏஜெண்ட்டில் யூஸ் பண்ணுறது, ஸ்டேட்ஃபுல் ஏஜெண்ட்டை செஷன் ஈவெண்ட் வச்சு எப்படி யூஸ் பண்ணுறது, டேட்டாபேஸ் எப்படி பண்ணுறது, கான்டெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ் சஜஸ் கான்டெக்ட் காம்பேக்ஷன், பெஸ்ட் ப்ராக்டிசஸ் ஃபார் ஷேரிங் செஷன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகே, நம்ம வந்து செல்ஸை ரன் பண்ண போயிடுவோம். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு கோட் வெயிட் பண்ணுங்கள். அது கீழே போய்ட்டு கோட் கொடுத்துட்டு இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு ரன் பண்ணணும். ரன் பண்ணிங்கன்னா அந்த பிப் இன்ஸ்டாலில் கூகுள் ஓகே கொடுத்துங்க. ஏடிகே ரிலேட்டடான டிபெண்டன்சிஸ்லாம் வந்து இன்ஸ்டால் ஆகும். இப்போலாம் நம்ம வந்து ஏபி க்ரியேட் பண்ணிடுவோம். ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. கிரியேட் ஏபி கொடுங்க. இது வந்து 3A தானே. கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். கான்டெக்ஸ்ட் இன்ஜி அப்படின்னு கொடுப்போம். பேர் என்னென்னா கொடுக்கலாம். கிரியேட் கீ கொடுத்துருவோம். கான்டெக்ஸ்ட் கீழே இருக்க பாருங்கள் பேர். இதை நம்ம கிளிக் பண்ணி இதில் காப்பி பண்ணிக்கணும். உங்களோட நீங்கள் தனியாக அங்கே பாருங்கள் டிபெண்டன்சிஸில் இன்ஸ்டால் ஆகிட்டு ஓகே, இதை நம்ம காப்பி பண்ணியாச்சு. இங்கே வந்து ஆடான்ஸில் போய்ட்டு சீக்ரெட்ஸில் போய்ட்டு இந்த கூகுள் ஏபிஐக்கு இந்த இதை மட்டும் அப்படியே நம்ம காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருவோம். இதை டிக் பண்ணிவிடுங்க. நான் அன்டிக் பண்ணால் வேலை செய்யுது. இதை வந்து இந்த செல்லை ரன் பண்ணுவோம். ஜெமினி ஏபிஐக்கு செட்டப் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதை ரன் பண்ணுங்க. அடுத்து செல் ரன் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. இது பிரிண்ட் ஆகிட்டுனா கரெக்டாக ரன் ஆகிட்டுன்னு அர்த்தம். ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன்ஸ் கொஞ்சம் லோட் ஆகுது. நான் நிறைய பேர் ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது நான் நடுவில் இப்போ இன்டரப்ட் பண்ணதுனால வருது. இன்வேலிட் கேரக்டர் என்னாச்சு?
இதை சேஞ்ச் பண்ணிட்டோமா நடுவில்? இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ இது இந்த செல்லையும் ரன் பண்ணுங்க. ரன் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன்ஸ்லாம் டிஃபைன் பண்ணிட்டோம். இதெல்லாம் ப்ரீ பில்ட்டாக எல்லா அசைன்மெண்ட்ஸுக்கும் நம்ம ரன் பண்ணுறது தான். இது ரன் ஆகிட்டு அதில் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டே இல்லை பாருங்கள். செஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்ளம் சொல்லி கொடுத்துருக்காங்க. LLMs are inherently stateless. Their awareness is confined to the information you provide in a single API call. This means an agent without proper context management will react to the current problem without. ஓகே, ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா செஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஏஜென்ட் செஷன்ஸ் பற்றி தான் நம்ம அதை பார்க்க போகிறோம். இந்த கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங் பொறுத்த வரையும் இப்போ பொதுவாக நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணுவோம், இன்கார்னேட்டோ ChatGPT போயிட்டு இது ஃபஸ்ட் நான் ஒரு டெமோ மாதிரி பண்ணி காமிச்சிடுறேன். ஹாய், what is the capital of random questions சென்னை. ஓகே, கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு இஸ் சென்னை அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இது இல்லாமல் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறேன்னு வச்சுக்கோமே. செட்டிநாடு சிக்கன், குத்து பரோட்டா, ஃபிஷ் ஃப்ரை. இங்கே பார்த்தீங்களா, இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருந்தேன்னா ஹாய் சொல்லியிருந்தேன். அடுத்து வந்து வாட் இஸ் கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். நம்ம கேபிட்டல் வந்து சென்னை தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுக்கப்புறம் ஃபேமஸ் ஃபுட்ஸ்ன்னு நான் நார்மலாக தான் கேட்டிருந்தேன். ஆனால் இது என்ன சொல்லுது, இதுக்கு முன்னாடி இருக்க ஹிஸ்ட்ரியோட கனெக்ட் பண்ணிக்கிச்சு. தமிழ்நாடு பற்றி கேட்டிருக்காங்க, அப்போ ஃபேமஸ் ஃபுட்ஸ் இன் தமிழ்நாடாக தான் இருக்கும் அப்படிங்கிறத இதுவே இந்த கான்டெக்ஸ்ட்டை வந்து எடுத்துக்கிச்சு. எப்படி, இந்த சாட் ஹிஸ்ட்ரி மூலிமா. இதுதான் இங்கே பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. செஷன் மேனேஜ்மெண்ட்டில் இதுதான் பிரச்சனை. இப்போ எங்கே இருக்கு பாரு, புரியாது. ஏன்னா அதுக்கு அப்போ ஃபேமஸ் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால் வேறுன்னு சொல்லி அது கேட்கணும். ஆனால் இது வந்து ப்ரீவியஸ் செஷன்ஸ், அதாவது சாட் ஹிஸ்ட்ரியை வச்சு இது சொல்லுது. அதுதான் அங்கே வந்து பியூட்டியே. இதுதான் ப்ராப்ளம். பார்த்திங்கன்னா ஸ்டேட்லெஸ்ஸாக இருக்குது. அதுக்கு ஒரு கான்ஷியஸ்னஸோ இதோ இல்லை. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் பேசினேன், அது 2 நிமிஷம் கழித்து இதுக்கு முன்னாடி நான் என்ன பேசினேன் அப்படின்னு கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஒரு கான்ஷியஸ்னஸோ ஒரு என்ன சொல்கிறது மெமரியோ இல்லை. கரெக்டாக? இந்த ஷார்ட் டேர்ம் மெமரிக்காக தான் நம்ம வந்து செஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். செஷன்ஸ் ஃபார் ஷார்ட் டேர்ம், மெமரி ஃபார் லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக நமக்கெல்லாம் வந்து கான்ஷியஸ்னஸ்ஸு சப்கான்ஷியஸ் அப்படின்னு போகும். இதில் இவங்க இப்படி சொல்லியிருக்காங்க. செஷன்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டெய்னர் ஃபார் கான்வர்சேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இங்கே நான் இதில் சைடில் வரும், நேவிகேஷன் வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இதில் நான் லாகின் பண்ணலை, அதனால் இப்போ கிளியர் சாட் சைடில் வந்து நேவிகேட் பண்ணி பார்க்க முடியும். இந்த இதில் நான் அப்புறமா காட்டுறேன் உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் ஆஃப் கான்வர்சேஷன்ஸ். இப்போது ஒரு டாபிக் பற்றி கேட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கும். அடுத்த டாபிக் நியூ சாட் கொடுத்து அடுத்த டாபிக் கேட்டிங்கன்னா சைடில் ப்ரீவியஸ் கான்வர்சேஷன் ஹிஸ்ட்ரி கூட நீங்கள் சொல்லலாம். இப்போ ப்ரீவியஸ் கான்வர்சேஷன் ஹிஸ்ட்ரி இப்போ வச்சு நான் என்ன மாதிரியான பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து உங்களோட ChatGPT நீங்கள் சைன்இன் பண்ண இதில் வந்து நீங்கள் கேட்டு பாருங்கள். அது வந்து ஒரு நல்லா டிகின் பண்ணி இதுக்கு முன்னாடி என்னென்ன கேட்டிருக்கீங்க, என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டு, ஜாதகம், ஜோசியம் அப்படி சொல்லும். இதை தான் நிறைய பேர் ChatGPT ஜோசியம் பார்க்குது அப்படிங்கிறாங்க. நம்ம கேள்வி கேட்டதை வச்சு தான் அது வந்து மெமரியாக யூஸ் பண்ணி
பண்ணிகிட்டு இருக்கு. ஓகே, நம்ம அடுத்தது போகலான்னு நினைக்கிறேன். அதான் ஹிஸ்ட்ரியை தான் கன்வர்சேஷன் ஹிஸ்ட்ரியை தான் வந்து அது ஞாபகம் வச்சுக்கிட்டு சொல்லுது. சின்ன சின்ன விஷயங்களை வந்து செஷன்ஸ் மூலிமா ஞாபகம் வச்சுக்குவோம். பெரிய பெரிய விஷயங்களை மெமரியாக வந்து ஞாபகம் வச்சுக்குவோம். லாங் டேர்ம் ஓகே, சிங்கிள் கண்டினியூஸ் கான்வர்சேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இது பண்ணுறோம். கண்டினியூஸாக ஒரே எடிட்டர்லேயே இந்த இதுலேயே நான் வந்து ஒரு மல்டிபிள் இதில் வந்து கேட்குறது, நியூ சேட் கொடுக்காம. ஆமாம், a session is tied to a user and agent. It is not shared with other users. Session history of for an agent is not shared with other agents. ஓகே, அதர் யூசஸோடு ஷேர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் ChatGPTல அந்த ஃபீச்சர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன் ஏடிகே செஷன் இஸ் கம்பரைஸ் ஆஃப் டூ காம்பனன்ட்ஸ், ஈவெண்ட்ஸ் அண்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டேன். while a session is a container for conversations. ஓகே, செஷன் தான் கண்டெய்னர் கான்வர்சேஷன்ஸ். ஈவெண்ட்ஸ் ஆர் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் கான்வர்சேஷன். யூசர் இன்புட், ஏஜென்ட் ரெஸ்பான்ஸ், டூல் கால். ஓகே, இட்ஸ் லைக் எ டைரக்டரி. ஈவெண்ட்ஸுங்கிறது என்னென்ன நடக்குது, யூசர் என்ன எனக்கு இந்த விஷயத்தை செஞ்சு கொடுப்பா அப்படிங்கிறான். அதுக்கு ஏஜென்ட்டு இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சஜஷன்ஸ் கேட்குது, இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஓகே, நான் ஏதோ ஒரு வே சொல்கிறேன், இது அதாவது அந்த மாதிரி சொல்கிறேன், இந்த மாதிரி வழியில் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அது உடனே அதுக்கேற்ற மாதிரியான டூல் கால், ஏபிஐ காலோ இல்லை ஒரு ஃபங்க்ஷன் கால் வச்சோ அது வந்து இது பண்ணுது. அதுக்கப்புறம் டூல் அவுட்புட், டேட்டா டர்ன். ஓகே, அந்த டூல் கால் பண்ணோடனே அந்த டூல் வந்து ஆக்டிவேட் பண்ணி அது வந்து டூலை வச்சு வேலை செஞ்சு அது ஒரு அவுட்புட் கொடுக்குது. இதுதான் ஏஜென்டிக் அப்ளிகேஷன். யூசர், செஷன் டாட் ஈவெண்ட், செஷன் டாட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. how to manage. ஓகே, செஷன்னா நோட் புக் மாதிரி, ஈவெண்ட்ஸ்னா இண்டிவிஜுவல் என்ட்ரிஸ் இன் a சிங்கிள் பேஜ். செஷன் சர்வீஸ் ஈக்குவல் டு. ஓகே, நம்ம இந்த இதை வந்து ரன் பண்ணிடுவோம்ண்ணா. தெரிஞ்ச கான்செப்ட் கூட தனியாக வந்து பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஓகே, ஐ எம் சாம். ஓகேங்க, நம்ம பேர் கூட மாற்றி பார்க்கலாம். கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு போடலாமா? இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். கேபிட்டல் ஆஃப் இந்தியா இஸ் நியூ டெல்லி அப்படின்றது. வாட் இஸ் மை நேம்? யூ ஆர் சாம். பார்த்தீங்களா, இதில் நீங்கள் என்ன கேள்வி வேணால் கேட்கலாம். கமாண்ட் லைன் சொல்லுவோம், ஸ்ட்ரிங்குக்குள்ளே கொடுத்துருக்கோம் பாருங்க. ஓகே, டெஸ்டிங் ஏஜென்ட் ஃபர்கட்ஃபுல்னஸ், இதை ரன் பண்ணி பாருங்கள். யூ ஆஸ்க் மீ அபவுட் த கேபிட்டல் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா. ஓகே, and remind me what's my name? Your name is Sam. ஓகே, நான் யார் அந்த மாதிரி இருந்ததோட நம்ம அடுத்த செல்ல ரன் பண்ணுவோம். ஓகே, இந்த இது அடுத்த செல்லையை ரன் பண்ணி பார்த்தோம். இங்கே ஜஸ்ட்டு நீங்கள் போய் இது மாற்றினீங்கன்னா போதும், இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து மாற்றிங்கன்னா போதும். சாம்னு தூக்கிட்டு ChatGPTன்னு போட்டு ரன் பண்ணிங்கன்னா, சரி ஜெமினினே போடுங்க. இப்போ என்ன வரும்? இந்த இதில் மாறுது பார்த்தீங்களா, சாம்னே வைப்போம். மேபி இதெல்லாம் கனெக்டடாக இருக்காது மேக்ஸிமம்.
இதையே ரன் பண்ணி பாருங்க. அவுட்புட் வரும், இந்த இதுக்கெலாம் அவுட்புட் வரும். இது வந்து இந்த ரிமெம்பரன்ஸை வந்து செக் பண்ணுறாங்க. இந்த இதில் கேபிட்டல் ஆஃப் இந்தியா கேட்டிருக்கீங்க, இந்தியா இஸ் நியூ டெல்லி, ஜெமினி அப்படின்னு சொல்லி. இது பழையதை வச்சுல சொல்லுது, ஓல்டு கொஷின்ஸ் நம்ம கேட்டோம் மாற்றினோம்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுது. ஓகே, சரி, இதையும் நம்ம டேட்டா பேஸில் எப்படி ஸ்டோர் ஆகுது, எஸ்கியூஎல் லைட் டேட்டா பேஸ், எஸ்கியூஎல் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஹலோ வாட் இஸ் மை நேம், இப்படி தான் டேட்டா பேஸில் இப்படி தான் ஸ்டோர் ஆகுது. என்ன ஃபார்மெட்டு, டெக்ஸ்ட் ஃபார்மெட்டு, ஹலோ வாட் இஸ் மை நேம், ரோல் யார், யூசர் கேட்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. இது வந்து ஒரு வந்து அரேஸ் மாதிரி இருக்குது. இது பார்க்க மேலே இருக்கிறது பார்க்க அரேஸ் மாதிரி இருக்குது, கீழே இருக்குது என்ன பேராமீட்டர்ஸ். ஓகே, நம்ம அடுத்து கான்டெக்ஸ்ட் காம்பேக்ஷன் பற்றி போவோம். ஏஜென்ட்டு கான்டெக்ஸ்ட் சென்ட் பிஃபோர் காம்பேக்ஷன், கான்டெக்ஸ்ட் சென்ட் ஆஃப்டர் காம்பேக்ஷன். All the events stored in full in the session database and this quickly except for. ஓகே, நம்ம அடுத்து ரன் பண்ணிடுவோம். எனக்கு கான்செப்ஷுவலாக சொன்னோம்னா அது ஒரு மாதிரி போயிட்டே இருக்கும். Research app upgraded with event compaction. ஓகே, இங்கே இருக்க ப்ராம்ப்ஸுக்கெலாம் வந்து இது பண்ணியிருக்காங்க. இதே ரன் பண்ணி பார்த்தோம். ஈவெண்ட்டை கண்டுபிடிச்சிருச்சேன் அப்படின்னு சொல்லுது. Automatic context management. You ran a standard conversation from outside, nothing seemed different. Because you configured the app and even ஓகே, அதெல்லாம் ரொம்ப டீப்பாக உள்ளே போகும், நான் அப்புறமா அதை பற்றி பார்ப்போம். செல்ஸை ரன் பண்ணுங்க ஜஸ்ட்டு. ரன் பண்ணிட்டோமா, டூல்ஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. Agent with session tools initialized. Okay, you are from Poland. நான் எங்கே போலாண்டுன்னு சொல்லவே இல்லையே. ஓ, இங்கே சொல்லியிருக்குண்ணா. இங்கே இந்தியா என்ன வேணால் போட்டுங்க, உங்களுக்கு பிடிச்ச கண்ட்ரி போட்டுங்க, சிங்கப்பூர், மலேசியா. இங்கே கொடுக்காம வராது டபுள் கோட்ஸ். ஓகே, டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணி நமக்கு கொடுக்குது. கரெக்டாக. How are you doing today? What is my name? I am doing well. I can't recall your name at the moment. Can you please tell me what is it? சாமன் படித்து சொன்னாங்க, கேட்கவே இல்லையே. Cross session state staring. While sessions are isolated by default, you might notice something interesting. Okay, clean up old database. டேட்டா மேனேஜ்மெண்ட் மாதிரி தான், டேட்டா க்ளீனிங்கு, ட்ரான்ஸ்ஃபார்மேஷன், எக்ஸ்ட்ராக்ஷன் இதெல்லாம் நடக்கும். Summary, congratulations, you have learned fundamentals of building stateful agents. Context engineering, you understand how to assemble context for LLMs for using context compaction. You can maintain conversation history across multiple turns. அதான் அந்த சேட் ஹிஸ்ட்ரி நான் இங்கே உங்களுக்கு பண்ணி காமிச்சேன்ல, அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. சாரி, இங்கே இருக்கு. Persistent storage, you know how to make conversation survive restarts.
செஷன் ஸ்டேட் யூ கேன் ட்ராக் ஸ்ட்ரக்சர்டு டேட்டா டியூரிங் நம்ம இங்கே பார்த்தோம்ல ரோல் யூசரு கொஷின் என்ன டெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அதுதான் சொல்கிறாங்க செஷன் ஸ்டேட்டுன்னு மேனுவல் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் யூ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் போத் பவர் அண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் மேனுவல் அப்ரோச்சஸ் மேனுவல் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே இருக்கு செஷன் ஸ்டேட் ஓகே எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொன்னிச்சுல்ல அங்கே தான் இருந்துச்சு ஓகே நம்ம நடுவில் மறந்து போயிடுச்சுன்னு சொன்னிச்சுல்ல அதான் ப்ரொடக்ஷன் கன்சிடரேஷன் யூ ஆர் ரெடி டு ஹேண்டில் ரியல் வேர்ல்ட் சேலஞ்சஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூ டிட் இட் நோ சப்மிஷன் ரெக்வயர்ட் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம் கைஸ் ஜஸ்ட் நீங்கள் இதில் இருக்கக்கூடிய செல்ஸை ரன் பண்ணி இங்கே கீழே அவுட்புட் வர வச்சா போதும் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு எரர் அடிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து ஏபிஐக்கு கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறது செக் பண்ணால் மட்டும் போதும் ஜஸ்ட்டு செல்ஸ் வந்து ரன் பண்ணால் போதும் உங்களுக்கு வந்து கோடிங் அந்தளவு தெரிஞ்சிருக்கணும் ஒரு லைட்டாக இருந்தால் போதும் ரொம்ப பேசிக்ஸ் பைத்தான் பேசிக்ஸ் இருந்தால் கூட போதுமானது தான் இந்த பைத்தானில் தான் வந்து எஃபெக்டிவாக வந்து கூகுள் எஸ்டிகே இருக்கு கம்பேர்ட் டு ஜாவா அண்ட் கோ அதில் தான் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே நம்ம முடிச்சிட்டோம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூ டிட் இட் நம்ம பண்ணிட்டோம் வெற்றிக்குரியாக நம்ம போட்டுக்கலாம் கை தட்டிக்கலாம் நம்மளே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் மெமரி சிஸ்டம்ஸ் பார்ட் 2 நம்ம அடுத்து 3Bயில் பார்ப்போம்னு நினைக்கிறேன் நம்ம 3Bயில் தான் பார்ப்போம் இந்த எக்ஸ்ப்ளோர் ஹவு டு யூஸ் இதில் தான் நம்ம பார்ப்போம் நம்ம கோட் வித் 3KT சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் இன்னும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பண்ணி போடுறேன் நீங்களும் இந்த 5 days கூகுள் எக்ஸ் கேகிள் ஏஐ ஏஜென்ட்ஸ் கோர்ஸில் வந்து என்ரோல் பண்ணி நீங்களும் அதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது